வணக்கம். சினி மினிமினி ஆரூர் தாஸ் ஒரு நூலில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை நான் படிக்கும்போது மிக அருமையான விஷயம்ன்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. அந்த விஷயத்தை கட்டாயம் நீங்கள் ரசிப்பீங்க அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆரூர் தாஸ் கதை வசனம் எழுதிய திரைப்படம் பெண் தெய்வம்னு ஒரு படம். அந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் தேவர் ஃபிலிம்ஸ். சாண்டோ சின்னப்பா தேவர் அவர் தான் அந்த படத்தை தயாரித்து அந்த படம் திரைக்கு வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றத வச்சுக்கோங்க. அந்த படத்திற்கு கதை வசனம் எழுதி அப்படின்னு வரும்போது ஒரு சீன் அதில் ஆரூர் தாஸ் எழுதுகிறார். ஒரு குழந்தையை கடத்திடுறாங்க. கடத்தி கொண்டு போன பிறகு வழக்கமாக படங்களில் தொலைபேசியில் சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி உன் குழந்தையை நான் கடத்திட்டேன், உன் குழந்தை உனக்கு வேணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த நான் சொல்லுவேன், அந்த இடத்துல 50,000 ருபீஸ் 50,000 ரூபா கொண்டு வச்சுட்டேன்னா குழந்தை உன் கையில் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி. இதை சாண்டோ சின்னப்பா தேவர் ஆரூர் தாஸ்கிட்ட சொல்கிறாரு, தாஸு அந்த சீனை எழுதிட்டியாப்பா நீ, அந்த குழந்தை கடத்துகிற சீன் இருக்குல்ல அதை எழுதிட்டேனே அப்படின்னு, எங்கே அதை படித்து காமி அப்படின்னு. உடனே ஆரூர் தாஸ் வசனத்தோடு படித்து காமிக்கிறாரு. ஃபுல்லாக கேட்டுட்டு சின்னப்பா தேவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா 50,000ன்னு போட்டிருக்கேன், 50,000 பிச்சைக்காரத்தனமா இல்லையா, 5 லட்சம்னு எழுத வேண்டியதானே, ஒரு அமௌண்ட்டை போடுறோம், அது என்ன 50,000, 5 லட்சம்னு போடுப்பா, 5 லட்ச ரூபா கொண்டு கொடு, உன் குழந்தைய தரேன்னு சொல்லி 50,000ன்னு போட்டு எழுதி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சின்னப்பா தேவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே ஆரூர் தாஸ் சிரிச்சாராம். தேவர் சொன்னாரா, என்ன சிரிக்கிற, ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு நீ சிரிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. உண்மைதான், மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் சிரிக்கிறேன், என்னன்றதை நான் சொல்லிட்டா அப்படின்னாரான். சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரான். நீங்கள் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கலான்ட்டு வந்தீங்களே, தாய்க்கு பின் தாரம், எம்ஜிஆர் பானுமதி நடித்து நீங்கள் படம் எடுக்க வந்தீங்க. அதுக்கு பிறகு நிறைய படங்கள் எடுத்தீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட என்ன சொன்னீங்க, இதை மாதிரி நான் படம் எடுக்க வந்துட்டேன், சொத்து இதெல்லாம் விற்று அடமானம் வச்சு இப்படிலாம் காசை தயார் பண்ணி இப்படிலாம் இது பண்ணிட்டு தான் இங்கே பணத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். சினிமா படம் தயாரிக்க வந்தது காரணமே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு 2 லட்ச ரூபா நான் சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ தாஸு, அந்த 2 லட்ச ரூபாவை அப்படியே ஊருக்கு எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு பங்களா கட்டுவான்ப்பா, பெரிய வீடு உன்னை கட்டிட்டு நிலத்தை வாங்கிட்டு மீதி ரூபாவை அப்படியே பேங்க்கில் போட்டுட்டு அப்படியே வாழணும்ப்பா சந்தோஷமா அப்படின்னு. இது நீங்கள் சொன்ன வார்த்தை தானே. 2 லட்ச ரூபா உங்கள் எய்மே 2 லட்ச ரூபா தான், 2 lakhs. 2 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு 1 லட்ச ரூபாவுக்கு வீட்டை கட்டிட்டு மீதி ரூபாவில் நிலத்தை வாங்கிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற ரூபாவை பேங்க்கில் போட்டுட்டு கிடைக்கிற வட்டியை வச்சு சந்தோஷமாக வாழணும், இதுதான் என்னுடைய திட்டம். அந்த எண்ணத்தோடு தான் நான் மெட்ராஸ்க்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல, படத்துக்கு கதை வசனம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. அந்த விஷயம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கானே, மறந்துட்டிங்களா அப்படியே ஞாபகத்தில் இருக்குதான்னு? ஞாபகத்தில் இருக்குதுன்னு. 2 லட்ச ரூபான்றதே உங்களுக்கு அப்போ பெரிய விஷயமா இருந்திருக்கு அந்த டைமில், யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் ஏகப்பட்ட படங்களை எடுத்து எம்ஜிஆரையே கதாநாயகனாக வச்சு எவ்வளவோ படம் எடுத்துட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு கோடீஸ்வரன், கோடிக்கணக்கான ரூபாவுக்கு அதிபதி இப்போ நீங்கள். ஆனால் அன்னைக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம்னு நினச்சி அதை ஒரு லட்சியமாகவே நீங்கள் வச்சீங்க. 2 lakhs அப்படின்றது பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு அன்னைக்கு பட்டுச்சு. இன்றைக்கி அது சாதாரண ரூபாவாக தெரியும், ஏன்னா நீங்கள் அதை விட பல மடங்கு நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க. இப்போ இந்த படத்தில் கடத்துறவன் அவன் சாதாரணமாக டீ கடையில் டீயும் பன்னும் சாப்பிட்றவன், டீயும் பன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் 5 லட்ச ரூபா வேணும் நானே கேட்பான். அவனுக்கு 50,000ன்றதே பெருசுனே, அவன் லெவலில் தான். அவனுக்கு 50,000ன்றது பெரிய ரூபானே அது. அதனால தான் நான் 50,000ன்னு சொல்லிட்டு எழுதினேன். அந்த 50,000 ரூபா வந்துச்சுன்னா அவன் வச்சு அந்த ரூபாவை வச்சு அவன் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை மாதிரி அவன் வீட்டை வாங்குவான், நிலத்தை வாங்குவானே அந்த ரூபா வச்சு அப்படின்ற மாதிரி ஆரூர் தாஸ் சொல்லி, அதனால தான் நான் அந்த கடத்துறவன் யார் அப்படின்ற பார்த்தா அவன் ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கும்போது அவன் 50,000 ரூபா கேட்குறதான் சரி அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சுனே. அதனால தான் 50,000ன்னு சொல்லிட்டு நான் எழுதினேன். இப்போ நீங்கள் 5 லட்சம் தான் வேணுன்ற மாதிரி நீங்கள் எழுத சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பேனா மை அவ்வளோதான், நான் எழுதுகிறேன். 5 லட்சம்னு எழுதிடுவா சொல்லுங்கள் அப்படின்னு. வேண்டாம்ப்பா அதெல்லாம் வேண்டாம், நான் உங்கள்கிட்ட சொன்னது எனக்கு இப்போ கூட ஞாபகத்தில் இருப்பா, உண்மையாகவே நான் சொன்னேன். தாஸு நீ இப்போ என்ன சொன்னையோ அது உண்மையாப்பா, உண்மை தான். உண்மையாகவே எனக்கு நீங்கள் 2 லட்சம்ன்றது சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம்.
நீ சொல்கிற மாதிரி டீயும் பண்ணம் சாப்பிட்டுட்டு இருக்கவனுக்கு 50,000ன்றதே பெரிய அமௌண்ட்டு தான்ப்பா. உண்மையாகவே நினச்சி பார்க்க முடியாத பெரிய அமௌண்ட்டு தான். அதனால் நீ எழுதுனது கரெக்டு தான். அதனால் நான் சொன்னேன்றதுக்காக மாற்றிலாம் ஒன்றும் வேண்டாம். 50,000 எழுதிருக்கல, அதே 50,000 எழுது, அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சாண்டோஸ் சின்னப்பா தேவர் ஆருதாஸை பார்த்து சொல்லிட்டாரு. ஆருதாஸ் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த சம்பவத்தை வந்து அந்த நூலில் எழுதியிருக்காரு. அதை படிக்கும்போது அதில் எந்த அளவிற்கு மகத்தான ஒரு பேருண்மை மறைந்திருக்கிறது அப்படின்றத என்னால் உணர முடிந்தது. இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இது ஒரு அருமையான சம்பவம் அப்படின்னு சொல்லி கட்டாயம் நினைப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நன்றாக தெரியும்.